நாம் இப்பாதையினூடாக வரும்பொழுது நல்ல மரவள்ளி செய்கை ஒன்று காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்தில் காணப்படும் விவசாயிகள் தமது வேர்வையை சிந்தி கடின உழைப்பில் இம்மரவள்ளி செய்கையை மேற்கொள்வதை நம்மால் காணக்கூடியதாக உள்ளது. இது எந்த பிரதேசம்? இது கட்டி மாவட்டத்தில் உடுடுவரை யட்டிடுவர பிரதேசத்தில் பெதப்பட்டிய விவசாய போதராசிரியர் பிரிவுக்குட்பட்ட ஒரு பிரதேசத்தில் தான் போது அடிக்கிட்டு இப்போகத்தில் எவ்வளவு பரப்பளவில் மரவள்ளி செய்கையை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மெதப்பட்டிய விவசாய போதனாசிரியர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் சாதாரணமாக ஒரு போகத்தில் கிட்டத்தட்ட 30 ஹெக்டேயர் நிலப்பரப்பிற்கும் அதிகமாக செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது. இங்கு விசேடமான விடயம் என்னவென்றால், விவசாய நிலத்திற்கு அருகே மகாவலி கங்கை ஆறானது ஓடுகின்றது. ஆகவே இங்கு காணப்படுகின்ற மண்ணானது நன்கு வளம் பெற்று காணப்படுவதுடன் தேவைக்கு அதிகளவான நீரும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மழை வீழ்ச்சியும் நமக்கு போதிய அளவில் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே தான் இந்த விவசாயிகளினால் அதிகளவிலான விளைச்சலை இந்த பயிற்சிகையினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இங்கு என்னென்ன வர்க்கங்கள் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது? இங்கு பிரதானமாக கிரிகாவடி மற்றும் MU51 என்று சொல்லப்படுகின்ற பேராதனிய வர்க்கமும். சரி, நாங்கள் எவ்வாறு பயிற்சிகையை மேற்கொள்கின்றார்கள், அவர்கள் பின்பற்றுகின்ற நடைமுறைகள் என்ன? இந்த தோட்டத்தை நாங்கள் சென்று பார்வையிடுவோம். நல்லதொரு சிறந்த விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு நடுகை பொருட்களை நாங்கள் எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும்? நடுகை பொருட்கள் கொண்டிருக்க வேண்டிய குண இயல்புகள் என்ன? எவ்வளவு நீளமான தண்டு துண்டங்களை பயன்படுத்த வேண்டும்? அதனை எவ்வாறு நடுக செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் நமது விவசாய போதனாசிரியரிடமிருந்து அறிந்து கொள்வோம். நல்ல ஆரோக்கியமான நோய்த்தாக்கமற்ற முதிர்ச்சி அடைந்து இருக்க வேண்டும். பிரதானமாக தண்டு துண்டங்களில் காணப்படும் கணுக்களானது கிட்டத்தட்ட 5-7 கணுக்கள் காணப்பட வேண்டும். தண்டு துண்டங்கள் நன்கு பச்சையாகவும் இருக்க வேண்டும். பிரதானமாக விவசாய திணைக்களத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் நீளமான துண்டினை நாங்கள் சிபாரிசு செய்கின்றோம். ஆகவே நாங்கள் முதலில் இந்த 25 சென்டிமீட்டர் நீளமான தண்டு துண்டொன்றை வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்படியான ஒரு தண்டு துண்டை ஒரு நடுகை குழியில் நடுகை செய்ய முடியும். தண்டு துண்டத்தை சார் சொன்னது போன்று வெட்டி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு கணுக்களிலும் இருந்து அரும்புகள் வரும். அவற்றுள் வீரியமான பெரிய ஒன்றை விட்டுவிட்டு மற்றவற்றை உடைத்து விடுதல் வேண்டும். பின்பு மரத்திற்கு யூரியா இடுதல் வேண்டும். பசலை போட வேண்டும் என்று சொல்றீங்க. அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் கிழங்குகளுக்கு இடுற பசலைகளை சரியான கால இடைவெளியில் இட்டுக்கொள்கிறோம். மரவள்ளியில் பெரிய வீரியமான ஒரு அரும்பை வளர விட்டுட்டு ஏனைய மிச்சம் எல்லாத்தையும் வெட்டி விடணும்னு சொல்லி, அது என்ன விடயம்? அதாவது தண்டு துண்டங்களை நடுக செஞ்ச பிறகு அதில் காணப்படுற கணுக்கள்ல இருந்து அரும்புகள் உருவாகி அது வளர்ந்து வரும். அதிலிருந்து சிறிய தாவரமும் பெரியவையும் வளர்ந்து வரும். அதில் பெரியதை மட்டும் வளர விட்டு மற்றது எல்லாத்தையும் என்ன செய்யணும், உடைச்சி விட்டுறணும். இல்லைன்னா 1-2 கிழங்கு தான் இதிலிருந்து உருவாகும். உடைச்சி விடும்போது 4-5 கிழங்குகள் இதில் உருவாகக்கூடியதாக இருக்கும். நல்லது. நாம் அடுத்து இந்த தண்டு துண்டங்களை எவ்வாறு நடுதல் மற்றும் ஏனைய பயிற்சிகை நடவடிக்கை தொடர்பாக பார்ப்போம். களை கட்டுப்பாடு செய்கிறீங்கன்னு? களை கட்டுப்பாடு தான் செய்கிறேன். இந்த பயிர் செய்து இப்போ எவ்வளவு காலமாகுது? கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. இந்த காலத்தில் கட்டாயம் களை கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என இங்கு நல்லபடியான ஒரு பயிற்சிகை காணப்படுகின்றது. இங்கு மரவள்ளி செய்கையானது எவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்றது அல்லது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது?
இது ஒரு கிழங்கு பயிர். ஆகவே இதற்காக நாம் எவ்வளவு ஆழத்தில் அல்லது எவ்வாறான நிலப்பண்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் சாதாரணமாக 25 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை உழவு செய்யுமாறு விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். சாதாரணமாக கிளைவிடக்கூடிய வர்க்கமனின் 4 அடி இடைவெளிகளிலும் கிளைவிடாத வர்க்கமனின் 3 அடி இடைவெளியிலும் நடுகை செய்ய வேண்டும். பொதுவாக சேதன பசலைகளையாக நாங்கள் கோழியுரம் அல்லது காய்ந்த மாட்டருவை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கோழியுரம் இடுவதாயின் நடுகை செய்வதற்கு 2 கிழமைக்கு முன்னர் நாங்கள் இந்த கோழி உரத்தை கட்டாயம் இட வேண்டும். இத்தோட்டத்தில் உரிமையாளர் நிற்கிறார். அவரிடமும் இது தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிலம் தயார் செய்யப்பட்டு சேதன உரம் விடப்பட்ட பின்னர் நாம் தெரிவு செய்த தண்டு துண்டங்களை எவ்வாறு நடுகை செய்ய வேண்டும். இது கிருக்காவடி என்று சொல்லப்படுற வர்க்கம். நாங்கள் இதை நடுகை செய்யும்போது அங்குரம் மேலே வரக்கூடியவாறு கடுக்களை நடுகை செய்ய வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் தலைகீழாகவும் நடக்கூடும். ஆகவே இதில் கவனம் செலுத்த வேண்டும். காடப்படும் கடுக்களில் 3-4 கணுக்கள் மண்ணுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி நடுகை செய்ய வேண்டும். நல்லது. இவர் தான் இந்த தோட்டத்தின் உரிமையாளர். பொதுவாக நாங்கள் சிபாரிசு செய்யப்பட்ட முறைகளை விட நீங்கள் வித்தியாசமான சில முறைகள் மூலம் நடுகை செய்வீர்கள். கிழங்குகள் உருவாகும் போது அதன் அளவு சிறிதாக அல்லது விளைச்சல் அறுவடை செய்யும் போது கிழங்குகள் உடைகின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை என கூறியிருந்தீர்கள். அது என்ன, அதற்காக என்ன புதிய முறைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி நமது விவசாயிகளுக்கு கூற முடியுமா? நாங்கள் பொதுவாக தண்டு துண்டத்தை கிடையாகவே நடுகை செய்கிறோம். அப்படி நடுகை செய்யும் போது வேர் உருவாகி கிடையாகவே செல்லும். இது போல தான் போகும். அப்போது வேர்கள் கிடையாக இந்த பக்கம் செல்லக்கூடியவாறு இருக்கும். உருவாகும் அரும்புகள் மண்ணுக்கு செங்குத்தா விரைவாக மேல் நோக்கி வரக்கூடியவாறு காணப்படும். கிழங்கும் ஆழத்துக்கு செல்லாது இதைச்சூழ காணப்படும் பரப்புகளிலேயே காணப்படும் என. ஆகவே எமக்கு கிழங்கு அறுவடை செய்வது இலகுவாக இருக்கும். ஆகவே எமக்கு ஒரு பக்கம் மண்ணை கொத்தி கிழங்குக்கு எந்தவித சேதமும் இல்லாமல் எங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிரதேச விவசாயிகள் தமது மரவள்ளி செய்கையில் பல்வேறு விதமான பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து நாம் அது தொடர்பான விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வோம். முன்னர் நான் கேட்டது போல ஒரு தண்டு துண்டத்தில் பெரிய அரும்பை மட்டுமே விட்டு ஏனையவற்றை அகற்ற வேண்டும் என கூறியிருந்தீர்கள். அது எப்படி அதை அகற்றுதல் வேண்டும்? நாங்கள் அதிக அரும்புகளை வளர விடும்போது கிழங்கு விழுற அளவு குறைஞ்சு போயிடும். அதே நேரத்தில் போசனை தாவரத்தின் வளர்ச்சிக்கு கூட பயன்படுத்திடும். ஆகவே நாங்கள் பெரிய ஒரு தண்டை மட்டும் வளர விட்டு போட்டு ஏனைய எல்லாத்தையும் நான் அகற்றி விடுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதத்தில் இந்த ஒரு தண்டை விட்டு மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் அகற்றி விடுறதை செய்கிறோம். இந்த தோட்டத்தை பார்க்கும்போது விவசாயி ஆரம்பத்திலிருந்து மேற்கொள்ள வேண்டிய அனைத்து பயிராக்கியவியல் செயற்பாடுகளையும் ஒழுங்காக மேற்கொண்டு வருகின்றார். இதற்கான ரசாயன பசலை தொடர்பான முகாமைத்துவ நடவடிக்கை அல்லது திணைக்கள சிபாரிசுகள் என்ன இருக்கிறது? டாக்கள் சாதாரணமாக சேதர பசலைக்கு மேலதிகமாக அடிக்கட்டு பசலை இடுறோம். ரெட்டு கிழமைகளுக்கு புட்டர் இதன் பின்னர் டெட்டர பாசத்துக்கு பின்னர் முதலாவது மேற்கட்டு பசலை இடுறோம். இரண்டாவது மேற்கட்டு பசலையை 4 மாதங்களுக்கு பின்னர் இடுறோம். பசலை சிபாரிசுகளை கலந்து தாவரத்தை சூழ இருக்கின்ற பட்டை நன்கு தூர்வையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பசலைகளை விடுறோம். இது பசலை தாவரம் இலகுவாக அகத்துறிஞ்சிறதுக்கு இலகுவாக இருக்கும். சாதாரணமாக தாவரத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் தூரத்தில் தாவரத்தை சூழ வட்ட வடிவில் நாங்கள் பசலைகளை போடுறோம்.
இது வந்து ஒரு சிறந்த ஒரு செயற்பாடு. இதால் வந்து தாவரங்கள் வந்து போசரியை வந்து அகத்துறிஞ்சுவது இலகுவாக இருக்குது. இதுக்கு பிட்டலாக என்ன செய்யணும்னா மண் அணைக்கணும். மண் அணைச்சி போட்டு அதில் காணப்படுற களைகள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி கொள்ளணும். இதன் மூலம் நல்லதொரு விளைச்சலை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. போஞ்சி, பைத்த, கத்தரி, தக்காளி, சோளம் போன்ற பயிர்களை வந்து நாங்கள் பிரதானமாக ஊடுபயிராக வந்து செய்ய பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போது விளைச்சலை அறுவடை செய்யும் இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது 8 தொடக்கம் 8.5 மாத வயதுடைய பயிர். அதிலும் கிரிகாவடி என்று சொல்லப்படுற வர்க்கம். கிரிகாவடி வர்க்கத்தை பொறுத்தவரையில் வந்து 6 மாதத்திற்கு பிறகு இருந்து விளைச்சல் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு கிளவிடும் தன்மை வந்து ஒரு குறைவான ஒரு வர்க்கம். இதில் இது போன்ற விரல் நீட்டங்கள் உருவாகிறது சந்தை பெறுமதியை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு காரணம் பிரச்சனையாக இருக்குது. இதன் உட்பகுதி அதாவது சதைப்பகுதி வந்து வெண்ணிறமாக இருக்கும். அதே மாதிரி அதன் உட்தோலும் வந்து வெண்ணிறமாக தான் இருக்கும். ஆமாம், உட்தோல் பகுதி வெண்ணிறமாக தான் இருக்குது. இதில் வந்து சைனத்தன்மை குறைவேனே. அதே நேரத்தில் இதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து ஏற்றுமதி தரம் குறைவென்றதால் வந்து சந்தை வாய்ப்பும் குறைவாக இருக்குனே. ஏரிய வர்க்கங்களை விட அதாவது MU 51 விட விரைவாக வந்து விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 மெட்ரிக் டன் விளைச்சலை வந்து ஒரு ஹெக்டேரில் இருந்து எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து நாங்கள் மரவள்ளியை பயிரிடுவதுன்னு சொன்னால் இது போன்ற தண்டு துட்டங்கள் எவ்வளவு நடுகை செய்ய வேண்டும். சாதாரணமாக வந்து நாங்கள் கிளைவிடு வர்க்கம்னு சொன்னால் 1 ஏக்கருக்கு 3000 தண்டு துட்டங்கள் போதுமானதாக இருக்கும். கிளை விடாத வர்க்கம் என்று சொன்னால் 1 ஏக்கருக்கு வந்து 5000 துண்டங்கள் வந்து போதுமானதாக இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் மரவள்ளி செய்கை தொடர்பான பல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. விவசாயிகளின் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே இது போன்ற வேறு விவசாயிகளுக்கும் ஈடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆகும். விவசாய திணைக்களத்துக்குரிய விவசாய போதனாசிரியர் என்று சொல்லி ஒருவர் இருப்பார். அவரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான மேலதிகமான தகவல்களை வந்து அல்லது உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமது நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை நீங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். பணிப்பாளர், தேசிய விவசாய தகவல் தொடர்பாடல் நிலையம், கண்ணருவை பேராதன்.